வாழ்வு தரும் உணவு நானே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துயலூர் தானியுடைய பக்தர்களே, உணவு என்பது அடிப்படை தேவைகளுள் ஒன்று. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணவு பிடித்திருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் புதிய புதிய உணவை உண்ண ஆசைப்படுவோம். ஒருவேளை விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்கென்று சிறப்பான உணவை கொடுத்து அவர்களை நாம் மகிழ்ச்சிப்படுத்துவோம். எனவே உணவு என்பது நமக்கு சக்தியை கொடுக்கின்றது, நமது உறவை பலப்படுத்துகின்றது, நம்மை மென்மேலும் நல்லவர்களாக மாற்றுகின்றது. அதான் கடவுள் சொல்றார், வானினின்று இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்கிறார். நான் உங்களை பலப்படுத்துகின்றேன், உங்களுக்கு சக்தி கொடுக்கின்றேன். எவ்வாறு என்றால், ஆன்ம ரீதியாக, ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய ஆன்மாவிற்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார். இப்பொழுது உணவு இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்பவர்களை நாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்று சொல்கின்றோம். மனிதன் வேலை செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்றால் அறிவியலுடைய ரீதியாக 240 கலோரிகள் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள். 240 கலோரிகள். இந்த 240 கலோரிகள் எதில் இருக்கிறது என்றால், ஒரு வாழைப்பழம், 2 முட்டை, இதை சாப்பிட்டா ஒரு மனிதன் அன்றைய நாள் முழுவதும் வாழ்ந்து விடலாம் என்று ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள். இதை கூட பெற முடியாமல், சம்பாதிக்க முடியாமல் இருக்கின்ற மக்களை தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நமது ஆன்மீக வாழ்க்கையிலும் பல்வேறு மனிதர்கள் ஒரு ஜெப சொல்லுப்பா அப்படின்னா தெரியாது, அருள் இந்த மரியே வாழ்க சொல்லு தெரியாது, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே சொல்லு தெரியாது, விசுவாச பிரமாணம் சொல்லு தெரியாது, பைபிள் எத்தனை புத்தகம் இருக்கு சொல்லுங்க தெரியாது. ஆன்மீக வறுமை. இதனால் சாத்தானினுடைய ஆட்சியில் அந்த நபர், அந்த குடும்பம், அந்த ஊர் அடிமையாகி விடுகின்றது. ஊரில் ஒரே பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, அவநம்பிக்கை, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆன்மீக வறுமை. நாம் அனைவரும் பல்வேறு சமயங்களில் இந்த ஆன்மீக வறுமையில் சிக்கி தவிக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. நாம் தினமும் திருப்பலியிலே பங்கெடுத்து ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும், திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மை வாங்க வேண்டும். இந்த ஒரு நிகழ்ச்சியானது நமக்கு அன்றைய நாள் முழுவதும் நாம் உறுதியோடு, நான் இன்றைக்கு திருப்பலிக்கு சென்று வந்தேன், நான் நன்மை வாங்கினேன், நான் ஜெபித்தேன், நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது சாட்சியம் பகிர்கின்றோம். பிறருக்கு கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று நாம் மாறுகின்றோம். நமது வாழ்க்கையிலே இன்னும் பல்வேறு சாதனைகளை நாம் புரிய வேண்டுமென்றால் இந்த நற்கருணையை, ஆண்டவரை நாம் அனுதினமும் சந்தித்து அவரிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியை நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.